ஒரு அருமையான ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதைன்னு நினச்சிக்கோங்க. பெரிய விளக்கம் நமக்குள்ள வரப்போது பாருங்க. இந்த கதை மட்டும் நமக்கு உள்ளே அனுபவமாக போய் மருந்தாக, அமிர்தமாக வேலை செய்து விட்டதென்றால், இந்த கணமே எல்லா துன்பத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைஞ்சிருவோம். பெரிய இருள், அறியாமை நம்மை விட்டு விலகிவிடும் பாருங்க. அதாவது ஒரு குடியானவன் ஒரு கிராமத்துல அவன்கிட்ட ஒரு 4 கழுதை இருக்கு. அந்த கழுதைகளை கட்டி போட்டுட்டு அவன் தூங்க பார்க்குறான். அப்ப அவனுக்கு அந்த 4 கழுதைகளையும் கட்டுவதற்குரிய கயிறு பெருசா இல்ல. 3 கழுதைகளினுடைய கால்கள மட்டும் தான் அவனுக்கு கட்டுவதற்கு அந்த கயிறு இருக்கு. 4வது கழுதைய அவனுக்கு கட்ட முடியல. அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வருகிறார். "என்ன தம்பி, கழுதைய கட்ட முடியலையா? சரி பரவால்ல, ஓடிடும்னு பயமா? இந்த 3 கழுதைகளையும் கட்டி போட்டுடு. 4வது கழுதையை கட்டுவது போல ஒரு பொய் நாடகம் ஆடு. பாவலா பண்ணு. அவ்வளோதான். என்ன சாமி சொல்றீங்க? நீ செய்யேன்" அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். அதே போலவே அந்த குடியானவன் 3 கழுதைகளை மட்டும் கட்டிட்டு 4வது கழுதையினுடைய கால்களை கட்டுவது போல ஒரு பொய் நாடகம் நடத்திவிட்டு, அந்த பெரியவரினுடைய பேச்சை நம்பி அவன் போய் குடிசையில தூங்கிடுறான். மறுநாள் காலை எழுந்து வருகிறான். பார்த்தால் அந்த 4வது எங்கேயும் ஓடல. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 கழுதைகளினுடைய கால்களையும் அவன் கழட்டி விட்டுறான். 3 கழுதைகளும் இப்பொழுது வழக்கம் போல மேய்ச்சலுக்கு போகுது. 4வது கழுதை மட்டும் கட்டப்படாமல் இருக்கின்ற கழுதை போகல மேய்ச்சலுக்கு. அப்ப அந்த பெரியவர் வராரு. "என்னங்கய்யா போக மாட்டேங்குது? நேத்து கட்டுனல்ல பொய் நாடகம். அதே போல இப்போ ஒரு பொய் நாடகம் நடத்தி அந்த கழுதையை கழட்டுவது போல, கயிற்றை கழட்டுவது போல இப்போ ஒரு நாடகம் நடத்து. அதே போல அவன் நேற்று எப்படி கட்டுவது போல நாடகம் செய்தானோ அதே போல கழற்றுவது போல ஒரு நாடகம் செய்தான்." அதன் பிறகு அந்த கழுதை மேய்ச்சலுக்கு போனது. இப்ப இதிலிருந்து இந்த கதையின் மூலமாக நமக்கு உணர்த்தும் நீதி, அறம், செய்தி, கருத்து என்ன? இது போலதான் இந்த கழுதை வேற யாரும் இல்ல, மனிதர்கள் தான். இந்த மனிதன் தனக்குத்தானே பல தலைகளை அவனுக்குள்ளேயே உருவாக்கிட்டான். இதான் மாயை. இறைவன் எப்படி ஆட்சி நடத்துறான் தெரியுங்களா? தன்னுடைய ஆட்சியை இந்த மாயை தான். நமக்கு நம்ம எல்லாம் தடை தடை என்று வாஸ்து தடை, கிரகங்கள் தடை, இன்னும் என்னென்னமோ, எனக்கு ஜாதகத்துல தடை இருக்கு, கர்மாவுல தடை இருக்கு, என் பிறப்பே அப்படித்தான், இது மாதிரி சொல்லி உடல் தடை, உறவுகள் தடை, இப்படி இன்னும் எத்தனையோ, நான் குறைவாக சொல்கிறேன், பொருளாதாரம் என்பது தடை, இப்படி பல தடைகளை மனிதன் தனக்குத்தானே இந்த கழுதை எப்படி ஒரு மாயமாக இதற்கு தடை என்று நினைத்து கொள்கிறதோ, இதெல்லாம் தடை. நாள் நட்சத்திரம் பார்ப்பான், ஜாதி பார்ப்பான், என்னென்னமோ இதையெல்லாம் அவன் தடையாக நினைக்கிறான் அல்லவா? அதே அருணகிரிநாதர் என்ன சொன்னார்? "நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், என்னை நாடி வந்த வினைதான் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும்." இந்த குமரேசனினுடைய 2 தாளும் சிலங்கும் சதங்கையும் 12 தோளும் கடம்பும் வெற்பும் வேலும் எல்லாம் என் முன் தோன்றிடும் பொழுது இதெல்லாம் என்னை என்ன செய்யும் என்று கேட்டார் இல்லையா? அப்படி இது எல்லாம் இறைவனின் முன்பு, இறைவனினுடைய அடியார்கள் முன்பு இது எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ நம்பினால் ததாஸ்து ஆவ என்று சொல்லிவிட்டு அவைகளெல்லாம் விலகிவிடும். ஆம், இதெல்லாம் எனக்கு தடைகள், இதற்கு நான் கட்டுண்டவன் என்று நினைத்தால் அது ஆமா என்று சொல்லி கொண்டு உங்களுடன் இருந்து அந்த மாயையை மேலும் மேலும் அது உங்களிடத்தில் காட்டும். இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் இறைவனின் குழந்தை, நான் இறைவன் என்று நீங்கள் எந்த பாவம், இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை எது என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினால் அது ஒன்றும் உங்களை செய்யாது. அதனால் தடைகள் அனைத்தும் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த கழுதை எப்படி கட்டப்படாத கயிறுக்கு கட்டுண்டு இருந்ததோ அப்படித்தான் நாமும் கட்டப்படாத பல தலைகளை நாம் கட்டிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன்.